வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. மக்கள் நலன், மக்கள் உரிமை என இப்படி யூடியூபில் வாய் கிழிய தொண்டை தண்ணி வற்ற பேசிவிட்டு அப்பாவி மக்களை ஏமாற்றி கோடிகளை சுருட்டி கொண்டு ஊர்விட்டு ஓடிய நாம் தமிழர் கட்சி சரவணன். சென்னை கொடுங்கையூர் நாராயணசாமி தோட்டம் 9வது தெருவைச் சேர்ந்த சரவணன் நாம் தமிழர் கட்சியின் பெரம்பூர் தொகுதி செயலாளராக உள்ளார். தாம் சைனாவில் இருந்து அழகு சாதன பொருட்களை இறக்குமதி செய்து இங்குள்ள உயர் நிறுவனங்களுக்கு சப்ளை செய்து பிசினஸ் செய்ய உள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் பணத்தை டபுள் மடங்காக்கி லாபம் தருவதாகவும் சமூக வலைத்தள நண்பர்களிடமும் அக்கம் பக்கத்தினரிடமும் சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் சொன்னபடி பிசினஸ் தொடங்காமலும் பணத்தை திருப்பி தராததாலும் ஆத்திரமடைந்த மக்கள் சரவணனை அணுகி சத்தம் போட்டதாக தெரிகிறது. அவர்களிடம் ஓரிரு முறை சாக்கு போக்குகளை சொல்லி ஏமாற்றி வந்த அவர் ஒரு கட்டத்தில் மக்களின் கோபத்தை சமாளிக்க செக் ஒன்றை கொடுத்தனுப்பியதாக தெரிகிறது. ஆனால் சரவணன் கொடுத்த செக்கில் பணம் இல்லாமல் பவுன்ஸ் ஆனதால் அதிர்ச்சியடைந்தவர்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது திமிர்த்தனமாக பேசிவிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனது தோழியான விஜயலட்சுமி என்பவரிடம் 2.5 லட்சம் ரூபாயை பெற்ற சரவணன் அதை திருப்பி கேட்டவுடன் திமிர்த்தனமாக பதிலளித்துள்ளார். ஒரு அளவுதான் மரியாதை விஜய், உனக்கு ஓவராலாம் பேசிட்டு இருக்காது. என்ன எங்களுக்கு தான் வேலை இருக்குதா? மாச சம்பளம் கை கட்டி மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு நினச்சுக்கிறேன் நீ. ஏன் ஆவணும் டேஷன் போறேன் என்ன உன் நண்பர் கையை கண்ணை மூடி அப்படியே கொண்டு போய் என்ன கிணத்துல தள்ளி விட்டு வந்துட்டாங்களா? நான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னமோ. இதே போல மற்றொரு விஜயலட்சுமியிடமும் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு சரவணன் ஏமாற்றியதாகவும் அதை பற்றி கேட்டால் கட்சி பெயரை சொல்லி மிரட்டுவதாகவும் விஜயலட்சுமியின் சகோதரர் பிரசாந்த் ஆதங்கம் தெரிவித்தார். எங்கள் அக்கா ஒரு 40 லட்ச ரூபா கிட்ட, விஜயலட்சுமி அவங்க பேர், 40 லட்ச ரூபா கிட்ட ஏமாந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து போய் நிற்கிறோம். இங்கே ரொம்ப நாளாகவே கேட்டு நிற்கிறோம். இதோ தரேன் சொல்லிட்டு எங்கள் அக்காவை தான் ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர்கிட்ட மேலே ஏமாத்திருக்காங்க. இதை போல பாதிக்கப்பட்ட காட்சன் என்பவர் சரவணனின் மோசடியை பிறரிடம் தெரியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சரவணனின் மனைவி ஹேமாவதி அவரை தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், உன் வாய்க்கு எல்லாம் கிழிச்சி அனுப்பிடுவேன், தெரியாது விஜய் தெரியாது, ஏதோ கேட்டுச்சேன்னு நான் அந்த லாஸ்ட் இஎம்ஐக்கு என்னவோ நான் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு மேல உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, நான் சத்தியமா குடும்பத்தோட வேணாம். இந்த நிலையில் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் சிலர் சரவணனின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதை அடுத்து போலீசில் புகார் அளிக்க சென்றனர். ஆனால் போலீசாரோ புகாரை ஏற்க மறுத்ததோடு கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கி வாருங்கள் என வழியனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. மேடைக்கும் மைக்குக்கும் மட்டும் மக்கள் நலன் என பேசிவிட்டு இப்படி மக்கள் பணத்தை சுருட்டி செல்லும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.